உன் பேரு அர்ச்சனா. இங்க பாரு அர்ச்சனா, என்னோட டைமண்ட்ஸ் ருத்ரா கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அத ருத்ரா எங்க வச்சிருக்காங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும். அதை மட்டும் சொல்லிட்டா உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். சொல்ல மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கேன், உன் லைஃப்ல நீ அனுபவிக்காத வலியெல்லாம் அனுபவிச்சுட்டு சாக வேண்டியதா இருக்கும். சும்மா சொல்றேன்னு நினைக்காத, உன் சாவு ரொம்ப கொடுமையா இருக்கும். நீ எத்தனை வாட்டி எப்படி மிரட்டி கேட்டாலும் அந்த டைமண்ட்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதான் தெரிஞ்ச இடத்த சொல்ல முடியும். அந்த டைமண்ட்ஸ் எடுத்தது நாங்க தான். அத ருத்ரா மேடத்துக்கிட்ட கொடுத்ததும் உண்மைதான். ஆனா அத ருத்ரா மேடம் எங்க வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏய், என்ன சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், என்ன விளையாடுறியா? கேக்குறாருல, சொல்லு. ஏய் குமார், கையெடு. இவ்வளவு தூரம் விசாரிச்சோம், இவ அதையே திரும்ப திரும்ப சொல்றான்னா, இவ சொல்ற மாதிரி டைமண்ட்ஸ் எங்க இருக்குங்கிற விஷயம் ருத்ராவுக்கு மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. சார், இப்ப என்னதான் சார் பண்றது? ருத்ராவுக்கு ஃபோன் பண்ணி இவளை கொன்னுடுவோன்னு மிரட்டலாமா? அண்டர் கவர் காப்ப புடிச்சு வச்சு மிரட்டினா டிபார்ட்மெண்ட்ல யாரும் பயப்பட மாட்டாங்க. அதுவும் ருத்ரா மேடம் கண்டிப்பா எனக்காகலாம் பயந்து உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஏன் ஆகாஷ், இவளை கொன்னுடுவோன்னு சொன்னா அந்த ருத்ரா பயப்பட மாட்டா, சரி. ஆனா அந்த காவியாவை தூக்கிட்டு வந்து வச்சு மிரட்டினா கண்டிப்பா பயப்படுவாள்ல.